வணக்கம். உங்கள் பானம்மா சஞ்சனா டெய்லரிங் ஷாப்லேருந்து பேசுகிறேன். ஏன்னா தீபாவளியிலேருந்து வீடியோ போட நேரம் இல்லை, எனக்கு உடம்பு நிலை சரியில்லாதனால வீடியோ போடலை. இப்போ உங்களுக்கு அடுத்து ஜட்டி தைச்சி காமிச்சிட்டேன், தலானி வடை தைச்சி காமிச்சிட்டேன். இப்போ இது வந்து பெட்டிக்கோட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பெட்டிக்கோட்டு தைச்சி காமிக்க போகிறேன். வெட்டுற முறையை பாருங்கள், அப்புறம் தைக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்குள்ள பெட்டிக்கோட்டு. இது வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்குள்ள பெட்டிக்கோட். இந்த அளவு முதல்ல இடுப்புல இருந்து உயரத்தை எடுத்துக்கணும். உயரம் எவ்வளவு தேவையோ, இப்போ இது வந்து 5 வயசுக்கு 6 வயசு உள்ள போடுற பிள்ளைகளுடைய அளவு. அடுத்து நான் இப்போ எடுத்துருக்கிறது சின்ன பிள்ளைங்க 2 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ள போட்டுக்கலாம், அது அளவு. இப்போ நான் அளவு எடுக்கிறேன், பாருங்க. பார்த்துட்டு தைக்கிறதையும் நான் சொல்கிறேன், பாருங்க. வீடியோ தாமதமாக போடுறதுனால எனக்கு முடியலை, உடல் நடல் சரியில்லை. தீபாவளிக்கு அதிகமாக வேலை பார்த்து இதனால கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ போடுறேன் நான். ஏன்னா விடக்கூடாது, நம்ம தொடர்ந்து இந்த புறப்பாடத்தை எடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு தான் இப்போ போட்டு விடுறேன். இப்போ வந்து நான் அளவு சொல்கிறேன். இது வந்து சொன்னது இது 5 வயசுலேருந்து 6 வயசு பிள்ளை வரைக்கும் போடலாம். நான் இப்போ இதில் 3 வயசு 5 வயசு பிள்ளைகளுக்கு மேலே போடலாம், இல்லை பெரியது தான். ஆனால் இப்போ நான் எடுத்து காமிக்கிறது வந்து சின்ன சைஸு. தைக்கிற மெத்தடுக்காண்டி தான் இப்போ சின்ன சைஸாக எடுத்து காமிக்கிறேன். இது வந்து 1 மீட்டர் துணி தான் எடுத்துருக்கேன். 1 மீட்டர் துணியை இப்படி 4ஆக மடித்து இப்படி போட்டுக்கோங்க. உயரத்துக்கு 2 பாகத்துக்கு எவ்வளோ தேவையோ உயரம், அந்த தேவைக்கு இப்படி போட்டுக்கோங்க. பாருங்க. இப்போ நான் எடுத்து உயரத்தை எடுத்துட்டேன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மேல் மார்பகம் எடுக்கணும்னு சொல்லுவேன். இப்போ இது வந்து இதை எடுத்து இப்படி ரெட்டையாக மடித்து இப்போ போட்டிருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து 18 இருக்குது. அந்த பெரிய சைஸுக்கு வந்து இப்போ நான் காமிச்ச சைஸ் வந்து 22, 20 எடுப்போம், 21 எடுப்போம், 1 இன்ச்சு இது பண்ணேன். இப்போ இதில் வந்து 18 இருக்குது. 18னா அவங்களுக்கு தேவை வந்து உயரம் வந்து 17, அந்த 1 இன்ச்சு தையலோட சேர்த்து 18 எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க. இந்த துணியை இப்படி ரெட்டையாக மடித்து போடணும். இது வந்து 1 மீட்டர் துணி தான். இப்போ ரெட்டையாக மடித்து போட்டு இதை இப்போ வெட்டிக்கிடுவோம். இது பெட்டிக்கோட்டுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ ரெண்டு பாட்டுக்கு வந்துடும். இதை இந்த கேப் இல்லாத பக்கமாக, ஆனால் இந்த பக்கம் வெட்டு இருக்கக்கூடாது. இப்படி தான் போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த பக்கம் வெட்டு இல்லை. இப்போ இந்த சைடு இதையும் வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டுட்டோம்னா இது வந்து 2 பாட்டுக்கு. இது வந்து 2 பாட்டு. இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. பின்தட்டு முன்தட்டுக்கு 2 பாட்டு வெட்டியிருக்கேன். இப்போ வந்து மேல் பாடி வந்து இப்படி தான் போடணும். மேல் பாடி வந்து இப்படி போடணும். உயரம் வந்து இது வந்து பாடியோட மேல் பாடியோட உயரம் 9 இருக்கு. மார்பகலம் வந்து 7 வச்சுக்கிறேன். மார்பகலம் 7, 7 14. அப்போ அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 11, 12 தான் வரும். சின்ன பிள்ளைகளுக்கு 11, பின்பக்கம் 11, 22 வரும். இப்போ நான் எடுத்திருக்கிறது 6 எடுத்திருக்கேன். 6 எடுத்தா அந்த 1/2 இன்ச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் தையல் பிடிச்சிக்கிறதுக்காண்டி 6 எடுத்திருக்கேன். உயரம் மேல் பாடியோட உயரம் 9, மார்பகலம் வந்து 6. இதை இப்போ நான் வந்து இந்த 2 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இந்த துணியில் ஒரு 1.5 இன்ச்சு அந்த பட்டிக்கு 1 இன்ச்சு சைடில் பட்டி பட்டன் பீஸ் கொடுப்போம்ல, அது இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு இந்த பட்டன் பீஸு நம்ம எடுத்துக்கிறதுக்கு, இது வந்து பட்டன் பீஸுக்கு இந்த அளவு வந்து இது வந்து பட்டன் பீஸ். இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல இருந்து கழுத்து அகலம் ஷோல்டரு இதை எடுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வெட்டிடுறேன். இப்போ வந்து இது வந்து பட்டன் பீஸ் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அளவு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு
2 இன்ச்சு கழுத்தகலம், 2 இன்ச்சு கழுத்தகலம். இந்த அளவுக்கு இந்த வெட்டு இல்லாத பக்கத்துல இருந்து 2 இன்ச்சு கழுத்தகலம் வச்சுக்குங்க. 2.5 இன்ச்சு ஷோல்டர் எடுத்துக்கங்க. இப்போ கழுத்து இறக்கம், கழுத்து இறக்கங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 3, கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தால் 3.5 4. இது வந்து சின்ன குழந்தைகளுக்குனால 3. கழுத்தகலம் 2, கழுத்து இறக்கம் 3. ஷோல்டர் வந்து 2.5 எடுத்திருக்கேன். 2.25 கூட 2.25 வச்சிருக்கேன், 2.25 வச்சிருக்கேன். இது வந்து ஆம்கோல், இந்த ஆப்போசிட்ல ஆம்கோல், ஆம்கோல் மேல 3. ஏன்னா நம்ம அதில் உருட்டி மடிச்சு அடிப்போம் பிள்ளைகளுக்கு. இப்போ பாருங்க, இது வந்து கழுத்து அகலம், கழுத்து இறக்கம். அடுத்து வந்து இந்த புள்ளியிலேருந்து இதில் வந்து ஷோல்டர், ஷோல்டர்லேருந்து ஆம்கோல், ஆம்கோலுக்கு இப்போ இதில் இருந்து 1 இன்ச்சு புள்ளி வச்சு இந்த படத்தை வரைங்க. இப்படி வரைஞ்சிடும். இப்போ வரைஞ்சாச்சு. இது வந்து ஆம்கோல், இது வந்து கழுத்து, இது ஷோல்டரு, இது பாடியோட உயரம், பாடியோட அகலம். வெட்டிக்காங்க. வெட்டியாச்சு. இந்த இடத்துல இந்த பட்டன் பீஸ் கிட்ட ஒரு வெட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பட்டன் பீஸ் மடிக்கிறப்ப இது நினைவு வரும். இதை இப்போ இந்த வெட்டில இருந்து இப்படி மடிச்சு அடிச்சுக்கலாம். இது வந்து கழுத்து அகலம், கழுத்து இறக்கம், ஷோல்டரு, ஆம்கோல், பாடியோட அகலம், பாடியோட உயரம். இதுதான் மேல் பாடியோட அளவு. கீழ் பாடியோடது 2 தட்டு எடுத்திருக்கேன். இது வந்து உயரம். இதில் தான் இந்த 2 பாட்டில் பில்ட்டு பிடிக்க போகிறோம். 2 பாட்டாக எடுத்திருக்கேன், முன்பாட்டு பின்பாட்டு. அப்போங்கிறப்ப நம்ம இதில் இந்த பாடிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்ட்டை பிடிச்சி இந்த பாடியில் இணைக்கிறோம். இப்போ வெட்டுற மெத்தடும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது வந்து உயரம் அகலம், இந்த பாடியில் எவ்வளோ பிளீட் இருக்கோ அது எடுத்துருக்கிறது 1 மீட்ரு. இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு 2 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் போடுறது. நான் உங்களுக்கு மாதிரி காமிச்சது 5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் போடுறது. 4, 5, 6 இந்த 3 வயசு உள்ள பிள்ளைய போட்டுக்கலாம். இப்போ இது சின்ன குழந்தைகளுக்குனால உங்களுக்கு சின்ன சைஸை வெட்டி காமிச்சிருக்கேன். ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் போட்டுக்கிடுங்க. அதுக்கு இது வந்து காட்டன் தான், காட்டனில் தான் இப்போ நான் வெட்டி காமிச்சிருக்கேன். பாருங்கள். ஏன்னா லேட்டாக வீடியோ போட்டதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன எனக்கு உடல்நிலை காரணம் முடியாதனால தான் நான் போடலை. ஏன்னா கிளாஸ் பிள்ளைக்கு லீவ் விட்டு தீபாவளி முடிஞ்சதுலேருந்து விட்டு இப்போ தான் கிளாஸை பழையபடி ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கும் போட்டு காமிக்கணுமே தொடர்ந்து. இப்போ வந்து ஜட்டி எடுத்து காமிச்சிட்டேன், வெட்டி தச்சுன்னு காமிச்சிட்டேன், கலாணி முறை தைச்சு காமிச்சிட்டேன், அடிச்சு தைச்சு காமிச்சிட்டேன், நீக்கரு. இனியும் ஒவ்வொரு பாடமாக நான் அதில் இருக்க 30 பாடத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாடமாவுக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம்.